புதிய மெகாத்தோட மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சீக்கிரம் வண்டிடு, சீக்கிரம் வண்டிடு. பாரு, எங்க இடத்துல நிக்க வேண்டாம், போய்கிட்டே இரு. நான் எங்க சொல்றேன் நீ பட்டினா போதும். சீக்கிரம் வண்டிடு. என்னங்க என்னங்க ஐயோ நானும் வரேன். ஐயோ ஐயோ பைத்தியமே பிடிச்ச போல இருக்கு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதா இல்லையா? வீட்லயே இருந்து எனக்கு போர் அடிக்குது. வெளியில கிளம்புறீங்கல்ல, என்னையும் கூட்டிட்டு போலாம்ல. நல்ல நேரம் அம்மா பார்த்து சொன்னாங்க. இல்லன்னா அவ்வளவுதான். தள்ளி இருங்க. நான் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க எங்கேயும் போங்க, ஆனா கூட நான் இருப்பேன். இல்லன்னா எங்க டாடி கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ரோஹித், நான் எவனுக்கும் அடி பண்ணது இல்லை. என் அழகிக்காக பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என் அழகி எனக்கு வேணும், அதுக்காக பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இவன் என்ன என்ன ரொம்ப சரிச்சுக்கிட்டு இருக்கான். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதே. மீறி இவன் ஏதாவது பண்ணா பலான்னு அலைஞ்சிருவேன். தள்ளி இருங்க. அழகி பார்க்க போல நினைச்சேன், மண்ணலி போட்டுட்டாலே. இப்ப இதுக்கு அழகி பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்சிருவேன். இவளுக்கு எப்படி கலட்டி விட? எங்க தங்க கடைக்கு போலாமா? தங்க கிடைக்கா? எங்க தங்க கடைக்கு போலாம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் gift பண்ண போறேன். எனக்கு எதுவும் தேவையில்லை, என்கிட்ட எல்லாமே இருக்குது. இல்ல, நான் வாங்கி தரேன். எங்க தங்க கடைக்கு போங்க. எங்க தங்க கடைக்கு போங்க. எனக்கு இப்ப தங்க கடைக்கு வரலாம் நேரம் இல்ல, நான் ஆபீஸ் போகணும். எங்க அப்படிதான் சொல்வீங்க, சும்மா இருங்க. உங்க தள்ளி உட்காரு இடம் இருக்குல்ல. ஏன் உங்ககிட்ட உட்காரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, சொன்னா கேளு. அங்க போய் உட்காரு. அது எப்படி பிடிக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கு உங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. உங்க கூட இப்படி இருக்கணும் தானே நான் வந்தேன். கார்ல போனா தானே இப்படி இருக்க முடியும், அதான் வந்தேன். நீங்க நல்லவர் தான், அதுக்காக ரொம்ப நடிக்க வேண்டாம். போய் உட்காருன்னு சொன்னேன். நடிக்காதீங்க. அது எப்படி? நான் மாட்டேன். அழகி தான் நான் இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்தேன். சரி, இவன் யாரு? நான் தள்ளி உட்காரு, என் கோத்த கலப்பாத போ. கோவம் வருமா? ஆமா, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது. உங்க தள்ளி உட்காரு. முடியாது. சப்பா, வசமா மாட்டிக்கிட்டேன். அம்மாவையும் ரோஹித்தையும் சொல்லணும். சரி, உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணுனா அது உங்களை மட்டும்தான். இப்ப ஸ்ரீராமன் தான் எனக்கு புருஷனா வரணும். நான் ஊன்னு சொன்னா என்ன கெட்டிக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர், ஒரு பொண்ணு நான் வழிய வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் வாழ்ந்தா இவர் கூட தான். தொலைச்சு தொலைச்சு. இப்பதான் இன்னும் அதிகமா காதல் வருது. என் மேல உரிமை இருக்க போய் தானே அடிச்சீங்க. ஐயோ, பிரஷர் ஏத்திரோ போலுக்க. உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. என்ன மொத தொட்டு அடிச்ச ஆம்பளை நீங்க மட்டும்தான். I like you. எனக்கு உங்களை இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகி கீழா இங்க யாருமே வர முடியாது. அவ பொண்ணு, அவ பொண்ணு. செல்வா, வாலாட்டமா வா. எதிரி 2 பேரும் ஏத்தால நிக்கான், சொன்னா கேளு. இல்ல இல்ல, நான் எதுக்கு வாலாட்ட போறேன்? இவனுக்கு வாலாட்ட போறான்னு தான் நினைக்கேன். வா, பிசினஸ் எதிரி 2 பேரும் எதிரில நிக்கான். நீ என்ன பண்ணுதான் அவன் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் வாலாட்டமா வா. இல்ல ரோஹித், நான் என்ன பண்ண போறேன்? நீ என்ன இப்படி என்ன சந்தேகப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குரங்கு போய் உள்ள வருதே, ஏதா வம்பு கும்பு இழுத்துருமா? வரலான்னு சொன்னேன். அந்த ஏத்தால வரம்ல ஒரு பையன், இதுக்கு நம்ம எங்கேயோ பாத்துருக்கோம்ல. அப்படியா? ஆமா, நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பத்துக்க அடிக்கடி இங்கேயே சுத்துறான் பத்தியா. அடிக்கடி போய் அங்க ரொம்ப படுறான் பத்துக்க. அப்படியா? அடிக்கடி நம்ம கண்ணிலே தான் படுறான் பத்துக்க. செல்வா, இல்ல ரோட்ட கிராஸ் பண்ணணும்ல, வண்டி கிண்டி வந்துடக்கூடாதுன்னு அடிச்சேன். ஐயோ, வேலையை ஆரம்பிச்சுட்டேன். செல்வா,
ஒண்ணு இல்ல கேத்து, வண்டி கிராஸ் பண்ண போறோம்ல அதான். நெஞ்செல்லாம் படக்கு படக்குன்னு வருதே. கோமதி வேற என்னையே பார்த்துட்டு இருக்காளே. இது வேற ஏதாவது குரங்கு வேலை பார்த்துட்டு போயிருமே. இப்ப என்ன பண்ண? பயந்துகிட்ட நிக்கா. வாசல் வா, நேரம் ஆயிட்டு. ஆமாமா, சீக்கிரமா நேரம் ஆயிட்டு. நீ பிசினஸ் மேனுங்கதான் மறந்துடாத. சாட்டையெல்லாம் மூட்டை கட்டு. என்ன ரோஹித், நான் சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டு. இந்த பொண்ணு பேரவே வந்திருக்கலாம். இந்த பையனை நான் அடிக்கடி இங்கேயே தான் பாக்கேன் பாத்துக்க. அநேகமா நாம எங்க இருக்கோமோ அங்கதான் இந்த பையன் இருந்த மாதிரியே எனக்கு தோணுது. நான் இன்னைக்குதான் பாக்கேன். நான் அடிக்கடி பாக்கனே. அப்படியா? அப்ப எனக்கு தெரியல. சரி சரி, வா பசாதானு பாப்போம். முகத்துல பயத்தை பாரு, அப்படியே நான் ஏதாவது பண்ணிடுவேன். குரங்குடா சொல்றா. அந்த புள்ள உன்னை குரங்குன்னு சொல்லல, தப்பே இல்ல செல்வா. ரோஹித், ரோஸ் கலர். குரங்கு குரங்கு என்னையா கூப்பிட்டீங்க? ரோஹித், பிங்க் கலர் உங்களதா? பிங்க் கலர் உங்களதா? எருமை எருமை பண்ணி என்னையா கூப்பிட்டீங்க? இல்ல இல்ல, அங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டேன், சாரி. என்னதானே பிங்க் கலர்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நீ ஏன் பேய் அந்த மாதிரி நிக்க? குரங்கு, நான் உனக்கு குரங்காடி. ஏன் பேய் அந்த மாதிரி நிக்கன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? பண்ணி எருமை குரங்கு குரங்கு குரங்கா பறக்க வேண்டியதா மனுஷனா பறந்துருக்கும் நினைக்க. குரங்கு குரங்கு அப்படி நான் என்ன கேட்டுட்டேனே, என்னை இப்படிலாம் திட்டிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. என்ன திட்டு திட்ட தெரியுமா? நான் என்னடி பண்ணுனேன்? ஏன்டி என்ன இப்படி திட்டின? குரங்கு பண்ணினு மனுஷனா பறக்காட்டி குரங்கா பிறந்துட்டேன்னா? ஒண்ணு இல்ல கோமதி, சாரி, ஒண்ணு இல்ல. சொன்னதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணு இல்லையாவா? ஒண்ணு சொல்லலன்னு சொன்னேன். என்ன திட்டு திட்டின? பாடி, இனிமேல் நான் உன் கூட வர மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத கோமதி, ஒரு குரங்கதான் திட்டேன், ஒண்ணு இல்ல. பாடி. அப்ப என்ன திட்டல? ஒன்ன போய் என்ன திட்டுவனா கோமதி? நம்புறேன், நீ என்ன திட்ட மாட்டேன்னு நம்புறேன். இருந்தாலும் நீ என்ன திட்டின மாதிரியே இருந்தது எனக்கு. அந்த எருமையால இவனை போய் திட்ட வேண்டியதாகி போச்சு. என்னடி திட்டல? இல்ல கோமதி, திட்டினடி. இப்ப கூட என்ன திட்டின. நான் திரும்பின உடனே என்ன திட்டினியே. ஒண்ணு இல்ல கோமதி. அப்ப யார? ஒரு குரங்க தான் திட்டினேன். என்னதான் நீ திரும்ப திரும்ப அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க? சத்தியமா ஒண்ணு இல்ல. முதல் இந்த மொழிய மாத்து. அக்கா அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? என்ன வாயி? உனக்கு வாயின்னு ஒண்ணு இருக்கா? காட்டு பாப்போம். இத்தனையோ இந்த வாயை வச்சுக்கிட்டு இவ பேசுற பேச்சு தான் எனக்கு கண்ணீரே வந்துட்டு போ. ஒண்ணு பேசல, நம்புறேன். இருந்தாலும் என்ன திட்டிருக்க கூடாதானே. ஆத்தி மறுபடியும் வருது. இந்த வாட்டி என்ன பண்றீங்க நான் பாக்குறேன். பாப்போம் பாப்போம் பாப்போம். வீணா கோமதி தான் டென்ஷன் ஆகுறா. இந்த வாட்டி என்ன பண்றீங்க நான் பாக்குறேன். செல்வா, நான் இப்ப நல்ல பையனா போயிரும் பாரு. பாட்டா மவனே வா. என்னமோ பிளான் போடுறா. ரொம்ப தெளிவுதான். பாவம், அது என்னதான் பண்ணுன்னு சொல்லி. ஒண்ணு இல்ல, நம்ம போமா. இப்ப என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன். இப்ப கொடுங்க பாப்பா. என்ன சேட்டை? இவ்வளவே நிக்காங்கன்னு தெரிஞ்சும் என்ன சேட்டை? இவன் எனக்கும் செத்து அடி வாங்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். இவனுங்க எதுக்கு இங்கேயே சுத்தி சுத்தி வரானுங்க? இந்த பொண்ணுக்கு இப்ப என் மேல சந்தேகம் வந்திருக்கும் நினைச்சேன். இந்த பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குன்னு அது முறைக்கிற முறைப்பிலே தெரியுது. தாயே, நான் அப்பாவி, என்ன விட்டுரு. பா செல்வா, இப்படிதான் இதெல்லாம் சமாளிக்கணும்ப்பா. எனக்கு இதுக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஆளும் மண்டையும் முகரையும் மூஞ்சியும் பாரு. இப்ப எதுக்கு இந்த பிள்ளை என்ன இப்படிலாம் திட்டுது? லாட்டு கட்டினவன் அவன், திட்டு வாங்குறது நானா? பண்ணி எருமை கழுத. சி, ஊர்ல மட்டும் பண்ணியெல்லாம் இதுதான் நினைக்க. மெதுவாமா, மெதுவா திட்டு. நான் ஒண்ணு உங்களுக்கு தெரியலையா? தெரியுதுமா, தெரியுது. ஆரிய கட்ட பண்ணிகள், ஆரிய கட்ட எருமை மாடுகள், இதுகளுக்குள்ள இங்கதான் வேலை பொழுக்கு.
உன் தாயே காதுல ரத்தம் வந்துட்டு. ஏ செல்வா வா. ஓடிடுங்க சொல்லிட்டேன். முடியாது முடியாது. ஓ, அதெல்லாம் முடியாது. வா. தொலைச்சு போயிருங்க. அப்போ ஒண்ணு யாராலையும் காப்பாற்ற முடியாது. ரோஹித். ரோஹித், வா கிளம்பலாம். தெளிவாவா இருக்க? தெளிவா இரு. குரங்கு. போயிருந்தேம்மா போயிருந்தேன். இப்போ உனக்கு திருப்தி தானே? என்னாச்சு? கூட இருக்க புள்ள என்ன என்ன மரமறைக்கு பண்ணி கழுத பிசாசுன்னு சொல்லாத வார்த்தையே கிடையாது. நீ ஏன்டி எப்ப பார்த்தாலும் பேய் அந்த மாதிரியா இருக்க? இல்ல பசு அதானே பாரு. நான் பார்க்க மாட்டேன். வா செல்வா போலாம். இருப்ப போலாம். நீ பசு அதானே பாரு, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அந்த சைடு நான் திரும்ப மாட்டேன். செல்வா போலாம் செல்வா. இல்ல இப்ப போலாம். இப்ப என்ன வேலையா என்ன? பாக்கலாம். பசு அதானே பார்க்க சொன்னேன், என்ன பார்க்க சொல்ல? அம்மா எதுக்கு பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அங்க திரும்ப சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கேன் அடிங்க. திரும்படி. அடங்காமதி. செல்வா சேட்ட வேண்டாம் செல்வா, வா போலாம். திரும்பினாதான் போக முடியும். இது திரும்பினாதான் போவாங்களா? ஐயோ திரும்பினா பெரிய வில்லங்க மயிருமே. ரோஹித் திரும்ப சீக்கிரம் போகல. செல்வா சேட்டே குறை செல்வா. இல்ல ரோஹித் திரும்ப போலாம். ரோஹித் போலாம், நேரம் ஆகுது இல்ல. குரங்கு திரும்பாம போகாது. வந்து விரட்டும் வீட்டில ஒன்ன சேர்ந்தாலும் உருவம் என்ன வாட்டும் வெளியில இது ஏனோ அடிமானே அதனானோ வரே நெதமும் வேனப்பு வந்து விரட்டும் வீட்டில ஒன்ன சேர்ந்தாலும் உருவம் என்ன வாட்டும் வெளியில இது ஏனோ அடிமானே அதனானோ வரே அழகிய பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குற. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியலையே. எப்படி நான் அவளை பார்க்க போறேன்? அழகி வாடி, என்ன நீயாலும் பார்க்க வாடி. உன்னை பார்க்காம இருக்க முடியலடி. கெட்டிக்க போற பையன் தானே கூப்பிடுதாவ. போ. ஏதோ கடைக்கு கூட்டு போனுங்க. அவல்ல போயிட்டு வாயில என்ன இருக்குது? அம்மா தானே சொல்றேன். போ போ அழகி, என் ஃப்ரெண்டு தானே போ. இல்ல நான் போக மாட்டேன். இப்பமே என் மவன் இப்படி இருக்கான். இவளை கெட்டிட்டு வந்தா கேட்டியாடி உன் மவன் பண்ணத வேலைய. இப்பமே துட்ட பூரம் கரியாக்குதான். தாயின் ஒண்ணு கட்டினதுக்கு அப்புறம் துட்ட பூரம் விளாசிரம் போலுக்க. அள்ளி ஒத்த ரூபா வீட்டுல தங்காது பாத்துக்க. இன்னும் கட்டி கொடுக்காம ஒரு பிள்ளை வேற வச்சிருக்க. இவன் இதுக்கப்புறம் தர மாதிரி தெரியல. இவன் மயக்கத்துல அலைதான். அதான் இவளுக்கு அண்ணன் நம்ம மவன் கிட்ட இவளை காட்டியே மயக்கி விட்டான். அதான் நான் வேண்டாம் நட்டும் வேண்டாம், இவன் மட்டும் போதும்ல ஒத்த கல்ல நிக்க. இவ கடைக்கெல்லாம் செத்து போயிருவாங்க. என்னத்த சொல்லியே போமா. என் மவன் கூப்பிடாமல ஏதாவது வாங்கி தருவான். வாங்கிக்கப்போ. ஆமா, இந்த வீட்டுல உனக்கு யார் வாங்கி தர போறா? அவன் தான் வாங்கி தரணும். போ வாங்கிக்கப்போ. வாங்கி தொலை. என் பேரனை இப்படி மயக்கி வச்சு விட்டாலே. அம்மாவா கொடுத்து வச்சவதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி தரேன்னு கூப்பிடுதாவ. இடி போயிட்டு வாய மாட்டே. இல்ல நான் போக மாட்டேன். நான் வெளியில என்ன போனா அது என் புருஷன் கூட தான், என் செல்வ கூட தான். நான் கையை பிடிச்சி நடக்குது. என் செல்வ கூட மட்டும்தான் இருக்கணும். நான் வேற யாரு கூடயும் போக மாட்டேன். என் செல்வம் மட்டும்தான் எனக்கு. அவங்க மட்டும்தான் எனக்கு. வேற யாரையும் போக மாட்டேன். செல்வா என்னை வந்து காப்பாத்துங்க. என்னங்க என்னை வந்து காப்பாத்துங்க ப்ளீஸுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. இவங்கெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை வந்து கூட்டிட்டு போங்குங்க. நான் உங்களுக்கு சொந்தமானவா? உங்களுக்கு மட்டும் சொந்தமானவா? என்னடி பேந்த முடிச்சிட்டு இருக்க? போ. நான் போகலம்மா. இவனுக்கு கட்டி கொடுத்துட்டா அப்ப என் தம்பி என்ன இழிச்சவாயா? நானே இவளை வச்சுதான் என் கதையை ஓட்டணும்னு இருக்கேன். இவளை என் வீட்டுக்கு மருமக்களாக்கி என் வீட்டுல இவளை படுத்துற பாட்டை பார்த்துட்டு இந்த வீட்டுல எல்லாம் என் காலில் விழணும். இவளை என் வீட்டுல கட்டி கொடுத்ததான் நான் இந்த வீட்டுல மகாராணியா வாழ முடியும். அத்தனை சுத்தி நான் ஆள முடியும். இவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டா அப்புறம் நானும் இவளை ஒன்னாயிருமே. ஆஹா, இவளை என் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும். நான் போகலம்மா, நான் வீட்லயே இருக்கேன். சரி அவதான் போக மாட்டேங்கலாம், விட வேண்டியதானே? என்ன அஞ்சு பேசுற?
மாப்பிள்ள என்ன நினைப்பாவ? போயிட்டு டீல என்ன இருக்குது? இல்லம்மா நான் போகலம்மா. நடிக்கா அப்பதானே என் மாமா அப்படி தாங்கி வச்சு கூட்டிட்டு போவேன். சும்மா என்ன நடிப்பு நடிக்காலுவம்மா. இப்புள்ள பையனுக்குலாம் சொல்லியா கொடுக்கணும் நடிக்கிறதுக்கு. இதுவும் மௌனே மயக்கிறதுக்கு. அப்படி சொன்னதை அவன் தாங்கி எடுத்து கூட்டிட்டு போவான். அப்பதானே இவ அடம் பிடிச்சதெல்லாம் அவன் வாங்கி கொடுப்பான். என்னத்த இந்த நடிப்பு நடிக்காய்வா? அப்படியே பத்தினி மாதிரியே நடிச்சிருவா. ஆமா மூஞ்சி முறைய பாத்தியல நல்லா ஊச்சத்தினவளதான் இருப்பான்னு நினைக்கேன். என் மாவன் இவ்வளவுதானே கெட்டுன்னு ஒத்த கால நிக்க. அழகி வா போலாம் வா. இல்ல நான் வரல. ஏன்னா கால விழுந்து கூட்டிட்டு போயமல. கெட்டிக்க போறாதே கால விழுந்து கூட்டு போட்டா குறைஞ்சா போயிருவேன். ஐயோ சம்மந்தி என்ன சொல்லி குடிக்கிய? இல்ல என் பேரை விட்டா காலையில விழுந்து கூட்டிட்டு போவான். அந்த அளவுக்கு பைத்தியமாலாம் இருக்கா? அப்படிதானே பேராண்டி? கிளவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. சும்மா காலையில விழுந்து கூட்டிட்டு போ அப்பதான் வருவா. ஆமால இதுல என்ன இருக்குது? அவ காலையில விழுந்து கூட்டிட்டு போ. சரியான குடும்பம் தான். இதுல அவ தள்ளலாம். ஆனாலும் என் தம்பிக்கு தான் அவளை கட்டி கொடுக்கணும். இந்த குடும்பத்துக்கு போனாலும் இவன் நாசமா தான் போறா. இருந்தாலும் என் கண் பார்வையில இவன் நாசமா போகணும். அதான் எனக்கு வேணும். என் தம்பிக்கு ரொம்ப நாள் இவன் மேல ஒரு கண்ணு தான். கெட்டி கொடுக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது, சொத்து சோகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவளை கெட்டி வச்சாதான் உண்டு. இல்லைன்னா என் தம்பிக்கு அவன் பண்ணு கொடுக்க போறான். இல்ல அவனை நம்பிதான் எவன் வரப்போறான். அவனுக்கு இல்லாத பழக்கமே கிடையாது. இல்ல இவன் என் தம்பிக்கு தான் வாக்கப்படணும். இல்ல காலை விழுந்து கூட்டிட்டு போல அவன் வரமாட்டேன்னு பிடிவாதமா நிக்கல. அழகி அத சொல்லுதல்ல போ. என்ன பிடிவாதம் உனக்கு? என்ன பிடிவாதம் உனக்கு? வா. அது வந்து போடி சொல்லல. வா மாப்ள நீங்க கூட்டிட்டு போங்க. அவ அப்படிதான் சொல்வா. நீங்க கூட்டிட்டு போங்க மாப்ள. சரி. அழகே உன்னை பார்க்கணும் போல இருக்குடே. வந்துடுடே உன்னை பார்க்கணும் போல இருக்குடே. என்னன்னு தெரியலடி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடே. உன்னை பார்க்கணும் போல இருக்குடே. கைய புடிச்சுக்க அழகி. கைய புடிச்சுக்கன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. என் செல்வாரம் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் பேச மாட்டேன். ரோட்டை கிராஸ் பண்ணணும். என் கைய புடிச்சுக்க. வா அழகி. நான் தானே உன் வீட்டுல இருந்து கூட்டு இருக்கேன். பத்திரமா வீட்டுல கொண்டு ஒப்படைக்கணும்ல. வா. மாட்டேன். நானும் இவங்கிட்ட பேச மாட்டேன். ஒத்த வார்த்தை பேச மாட்டேங்கிறாளே. இரு உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி பண்ணுதே. நான் உன்னோட அழகு கம்மிதான். அதுக்காக நாம்பல எவன் என்ன வழி பேச முடியும்? உன்னை பேச வைக்கிறேன். என்னையே சுத்தி சுத்தி வர வைக்கிறேன். டிராபிக்கா இல்லாத இடமா வர வேண்டியது என்ன? இது என்ன வழி? எப்பவும் டிராபிக் இருக்காது. இன்னைக்கு டிராபிக் இருக்கு செல்வா. தலை வலிக்குது. சீக்கிரம் தான் வலிதான் பாரு. இல்ல இப்ப மூவ் ஆயிரும். போயிடலாம். ஏத்தா டிராபிக்னா உங்களுக்கு பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அழகி சீக்கிரம் வா. அழகியா? இவன் எனக்கு செல்வா டிராபிக் சரியாயிட்டு. வா கோபப்படாத. வண்டி போயிரும். டிராபிக்குக்காக இவ்ளோ கோவப்படுறாங்க? ஐயோ செல்வா. ஐயோ சிக்னல் வேற எடுத்துட்டாங்க. செல்வா எங்க போனா தெரியல. செல்வா. சரி நம்ம போலாம். அவங்க வருவாங்க. நீங்க வண்டி எடுங்க. ஓகே. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஓகே மேடம். அப்பா செல்வா. இப்பதான் பெருமிச்சு விடுறா. போங்க. உங்ககிட்ட பேச மாட்டேன். எவன்டிவன்? வர சொல்றியா? இரு வாரேன். என்ன இவங்க கூட போய்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் போல. எங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. சரி நான் கூட வரேன். நீங்க இல்லாமல அப்படி நெஞ்சு வலியா வந்துட்டுடி. சிரிக்காத வாடி. என்னங்க?